வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வர்ச்சுவல் சர்வர் கிளவுடில். ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அந்த வீடியோவில். நான் இதில் லான்ச் அப்படின்னு கொடுக்குறேன். லான்ச்னு கொடுத்து நம்ம ஃப்ரீ டயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம லர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீ டயரில் நான் ஒரு விண்டோஸ் சர்வர் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நான் டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி வந்து நம்ம எனேபிள் பண்ணி வைக்கணும். அண்ட் டிஃபால்ட் விபிசிலாம் போய் செலக்ட் ஆகும். ஸோ அது 30 GB வரைக்கும் ஃப்ரீ நம்ம ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டில். ஸோ நான் விண்டோஸில் வந்து 30 GB வச்சுருக்கேன். நான் SSD வால்யூம் டைப் கொடுத்தேன். SSDன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. சாலிட் ஸ்டேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஆப்ஸ்னா என்ன, இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். ஸோ நான் ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணால் சீக்கிரமாக எனக்கு வந்து ரிட்ரீவ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஐஆப்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ சாலிட் ஸ்டேட் டிரைவ் யூஸ் பண்ணுறேன். டேக்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செக்யூரிட்டி குரூப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்வால் ரூல் மாதிரி. ஸோ இந்த வெப் சர்வரை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறது நான் போர்ட் ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் RDP போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதுவே நீங்கள் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் HTTPS போர்ட் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நான் கீபேர் இது பண்ண போகிறேன். கீபேர் வந்து எதுக்குன்னா இந்த வெப் சர்வரை நான் செக்யூராக ஆக்சஸ் பண்ணணும் ப்ரைவேட் கீயில். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கீபேர் இது பண்ணுறோம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன் கீபேரை. இப்போ நான் லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுக்க போகிறேன். உங்களோட பப்ளிக் ஐபி வந்தாச்சு இந்த சர்வருக்கு. நம்ம ஜஸ்ட் இனிஷியேட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மும்பையில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 or more லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் ஒரு ரிடன்சிக்காக நம்மளுக்கு பேக்கப்பாகவும் இருக்கும். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் இனிஷியேட் ஆகிடுச்சான்ட்டு. ஸோ இனிஷியேட் ஆகிடுச்சு. விண்டோஸ் சர்வர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ விண்டோஸ் சர்வர் லாகின் பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸில் போயிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் பண்ண போகிறேன் ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைலில்.
பண்ணதுக்கப்புறம் எனக்கு பாஸ்வேர்ட் தெரியணும். அதுக்கு நான் வந்து அந்த ப்ரைவேட் கீ கொடுக்க போகிறேன். அப்போ தான் அந்த டீக்ரிப்ட் பண்ணணும் எனக்கு. ஸோ எனக்கு பாஸ்வேர்ட் வந்துருச்சு. ஸோ நான் இப்போது சர்வரில் லாகின் பண்ண போகிறேன் அந்த பாஸ்வேர்டு வச்சு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறது அப்படின்ட்டு லேர்ன் பண்ணோம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.